இப்போ இன்றைக்கி உள்ள சமுதாயத்தில் இந்த குடும்பத்தில் உள்ள நிறைய பேர் இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இப்போ பெண்களும் சரி ஆண்களும் சரி ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறதா காட்டிக்கிட்டு கோயில் குளம் சுற்றிக்கிட்டு குடும்பத்தையே மறந்துடுறாங்க. குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து சரியாக செய்யாமல் விட்டுறாங்க. அலுவலகத்துக்கு போகிற பணியாளர்கள் கூட நான் இன்றைக்கி கோயில் போக வேண்டியது அதனாலன்னு சொல்லிட்டு லேட்டாக வராங்க. மாணவர்கள் பாடத்தை நல்லா கருத்து ஊன்றி படிக்காமல் பரீட்சை அன்றைக்கி ஏதோ சாமிக்கு ஏதோ தேங்காய் உடைச்சிட்டு போனால் போதும் நம்ம பரீட்சையில் பாஸ் ஆகலைங்கிற மனநிலையில் இன்றைக்கி இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க ஐயா? எஸ்கேபிசம், தப்பிச்சு குதிச்சு ஓடுற பொறுப்பற்ற ஒரு தன்மை. இப்போ சில பேர் ஜோல்னா போய் போட்டுக்குவான் தோளில், அவன் பாட்டுக்கு இந்த கோயில் காலை மாதிரி சுற்றுவான். ஏன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி எல்லாம் பகவான் பார்த்துக்குவார் அப்படிமா. ஏய், பிள்ளை பெற்ற போது நீ பகவான்கிட்ட கேட்டியோ நான் பெற்றுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டேன். நீ ஏன் பெற்றுருவா அப்புறம் போய் அவர் காப்பாற்றணுமா, கல்யாணத்தை அவர் பார்த்து வைக்கணுமா? எவ்வளோ பெரிய பொறுப்பற்ற தன்மை இது. எஸ்கேபிசத்தை ரிலீஜன் வந்து பல சமயத்தில் ஊக்குவிக்குது. சரிங்க, விட்டேத்தியா அலையிறாரு அப்படிமா. உங்கள் அம்மா கஷ்டப்படுறாடா, அம்மா டிபியில் கஷ்டப்படுறா, அம்மா வந்து கேன்சரில் கஷ்டப்படுறா, நீ பாட்டுக்கு விட்டேத்தியா ஊர் ஊராக போய் சுற்றிக்கிட்டு இருந்தால் நீ பெரிய நியாயமான மனுஷனா?